ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த கோயில பத்தி பார்க்க போறோம்னா, 108 சக்தி பீடங்கிற டெம்பிள பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கண்ணந்தாங்கல்ங்கிற ஒரு கிராமத்துல வந்து அமைஞ்சிருக்குது. நீங்க சென்னையிலேருந்து இந்த கோயிலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1 1/2 மணி நேரம் ஆகும். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல இடது பக்கத்துல விநாயகர் சாமிக்கு ஒரு அழகா ஒரு சின்னதா ஒரு சன்னதி இருக்கும். இந்த கோயில் வந்து 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. சக்தி பீடம்னா என்ன? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதாவது தாட்சாயினியோட தந்தை தட்சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு யாகம் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த யாகத்தால வந்து அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி இந்த யாகம் அழியணும்னு சபித்துவிட்டு, அது மட்டும் இல்லாம தன் தந்தை தந்த உடல் தனக்கு வேண்டாமென தன் தந்தை நடத்திய தியாகத்திலேயே வந்து இறந்து போகிறாள். இதை பார்த்த சிவன் என்ன பண்றாங்கன்னா, தன் மனைவி தாட்சாயினி உடலை எடுத்துக்கொண்டு உத்திரதாண்டவம் ஆடுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கப்புறம் வந்து சிவனுடைய அந்த ஆட்டத்தை நிறுத்துறதுக்காக விஷ்ணு சக்கராயுதத்தால் வந்து தாட்சாயின் உடலை வந்து துண்டு துண்டாக வீழ்த்தினார் அப்படின்னு சொல்றாங்க. கீழே விழுந்து சிதறிய தாட்சாயினியின் உடல் பாகங்கள் வந்து சக்தி பீடங்களா மாறின அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து உலகத்துல உள்ள எல்லா பீடங்களுக்கும் சென்று அங்க ஆராய்ச்சி பண்ணி, அங்கிருந்து கல்லுங்கள கலெக்ட் பண்ணி கெட்டின இந்த கோயில் தான் வந்து 108 சக்தி பீட டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வந்து 108 சக்தி தெய்வங்களும் வந்து தனித்தனி சன்னதியில வந்து காட்சி தருகின்றன. மேலும் மூலவராக ஸ்வர்ண காமாட்சி அம்மாள் வந்து காட்சி அளிக்கிறார். இந்த கோயில்ல வந்து 3 வேளையும் வந்து அன்னதானம் குடுக்குறாங்க. எல்லா நாளுமே அந்த கோயில் வந்து ஓப்பன்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு எல்லாருமே வந்து வழிபடுங்க. பை ஃபிரெண்ட்ஸ்.